இந்த மினி விளாக் போன வாரம் திங்கட்கிழமை எடுத்தது. நெக்ஸ்ட் டே தமிழ் புத்தாண்டு அப்படின்றதால படைக்கிறதுக்காக முன்னாடி நாளே வந்துட்டு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பூச்சி ஜாமாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் முன்னாடி நாளே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில எந்திரிச்சு படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காலையிலேயே வந்து படைச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். ஆனா எனக்கும் இந்த பிளான் பண்றதுக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது போல. நான் ஒரு பிளான் பண்ணா அது ஒரு பிளான்ல தான் போய் முடியுது. லஞ்சுக்கு தயிர் சாதம் தான் செஞ்சிருந்தேன். தயிர் சாதம் காலியானதுக்கு அப்புறமா அந்த கிண்ணத்தை வந்து மேடம் வந்து எடுத்துக்கிட்டாங்க விளையாடுறதுக்காக. அதை எடுத்துக்கிட்டு போய் தலையில கவுத்திக்கிட்டு தலை ஃபுல்லா தயிராக்கிக்கிட்டா. அந்த கிண்ணத்துல இருந்த கொஞ்ச நெஞ்ச தயிரையும் கையில எடுத்து பூசிக்கிட்டு அதையும் தரையில வேற எடுத்து பூசி விட்டுட்டா. எந்த அளவுக்கு நீட்டா கிளீன் பண்ணாலும் அடுத்த செகண்ட் வந்து வீடு வந்து அழுக்காதான் ஆகுது. அப்புறம் என் ராத்துக்கார் வந்து நைட்டு ஒரு 11 மணிக்கு வந்துட்டு பாப்பாக்கு வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் செஞ்சு கொடு, நெக்ஸ்ட் டே வந்து கோயிலுக்கு போகும்போது அந்த வளையல் தான் போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு அதனால நைட்டு 1 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. லேட்டா தூங்குறதுனால காலையில எந்திரிக்கவும் முடியல, அதனால படிக்கவே இல்லை. காலையில 8 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அவ்வளோ லேட்டா எந்திரிச்சதால கட கட கடன்னு எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு 11 மணிக்கெல்லாம் வந்து படைச்சு முடிச்சிட்டேன். எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.